பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு கொடிசியாவில் கூடுவோம், எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என்பது குறித்து பேச இருக்கிறோம். அதே போல நாம் தமிழர் கட்சி நடத்த இருக்கின்ற மே 18 கூட்டமானது இதுவரை, அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய 15 ஆண்டு கால வரலாற்றை சுமந்த ஒரு பெரிய பொதுக்கூட்டமாக நடைபெற இருக்கிறது என்பது குறித்தும் நம்ம பேச இருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி தொடங்கிய காலம் தொட்டு நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு வருடமும் தவறாமல் நடத்துகிற கூட்டங்களில் 2 கூட்டம் மிக முக்கியமான கூட்டம். அதில் ஒரு கூட்டம் நவம்பர் மாதம் 27 நாம் நடத்துகின்ற மாவீரர் நாள் பொதுக்கூட்டம். அதே போல் மே மாதம் 18ஆம் தேதி நாம் நடத்துகின்ற இனப்படுகொலை நினைவை சுமந்த இனவெழுச்சி பொதுக்கூட்டம். இது 2 பொதுக்கூட்டமும் எல்லா வருடங்களும் தவறாமல் நாம் நடத்தி இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் கோவிட் போன்ற பெருந்தொற்று ஏற்பட்ட காலத்தில் கூட திறந்தவெளி மைதானங்களில் நடத்த முடியாத சூழலில் நாம் அரங்க கூட்டமாகவாது இதை நாம் நடத்திட்டு வர்றோம். இதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த பொதுக்கூட்டங்களுக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய உணர்வுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை. இந்த பொதுக்கூட்டத்தில் பொறுத்தவரையிலையும் நாம் தமிழர் கட்சி 15 வருடமாக நடத்திக்கிட்டு வர்ற அந்த கூட்டத்திலிருந்து இந்த கூட்டம் எவ்வாறு மாறுபட்டது அப்படின்னு சொன்னால், நாம் இந்த 15 ஆண்டு கால வரலாற்றில் நாம் என்ன மாதிரி வழித்தடம் பிடிச்சு நடந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தமிழகத்தினுடைய 3வது பெரிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்கின்ற ஒரு நிலையை அடைந்திருக்கிறோம். அப்படிங்கிற நிலையில் நடத்தப்படுகின்ற முதல் இன எழுச்சி பொதுக்கூட்டமாக இது பார்க்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த கூட்டமானது கோவையமுத்தூரில் இருக்கின்ற மிக முக்கியமான இடமாக கருதப்படுகின்ற கொடிசியா மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. அப்படிங்கிறதுனால இந்த கூட்டமானது இன்னும் கூடுதல் கவனம் பெறுகின்றது. கொடிசியா மைதானம் அப்படிங்கிறது ஒரு கடல் மாதிரியான ஒரு பரப்பளவை உடைய ஒரு பெரிய மைதானம். அந்த பெரிய மைதானத்தில் இந்த கூட்டமானது ஏற்பாடு செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இந்த கூட்டம் குறித்து என்ன கனவுகளை வச்சிருக்கிறாரு, என்ன மாதிரியான திட்டத்தை அவர் செயல்படுத்த போகிறாரு, என்ன மாதிரியான அழைப்புகளை தமிழ்நாடு முழுமைக்கும் கொடுத்திருக்கிறாரு, தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள் இதற்கு என்ன மாதிரியான வேலை திட்டங்களை முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறாங்க, இது எல்லாமே அந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கின்ற இடத்தை பொறுத்தே முக்கியத்துவம் பெறுகின்றது. ஏன்னா அது ஒரு பெரிய இடம், அந்த கோயம்புத்தூரினுடைய மிக முக்கியமான பகுதியில் இருக்கிற இடம். அந்த கூட்டத்தில் அந்த இடத்துலன்னா நாம் ஒரு கூட்டத்தை நடத்திடுவோமா அப்படிங்கிற ஒரு கற்பனையில் இருந்த காலகட்டத்தில் அதை நினைவாக்குகின்ற அளவில் அந்த கூட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு நாள் மே 18 கூட்டத்துக்கும் ஒரு 20 நாளுக்கு முன்னாடி அண்ணன் ஒரு இடத்துல தேதி கொடுப்பாங்க. அந்த கூட்டத்தை அந்த இடத்தை சேர்ந்த, அந்த மாவட்டத்தை சேர்ந்த, அந்த தொகுதியை சேர்ந்த உறவுகள் ஏற்பாடு செய்வாங்க. இந்த கூட்டத்தை பொறுத்தவரையிலையும் கோயம்புத்தூரில் நடத்த போகிறோம் அப்படிங்கிறத 2 மாதங்களுக்கு முன்னாடியே பெரிய அறிவிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையிலிருந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அறிவிப்பு என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு பெரிய அளவில் நடத்த போகிறோம், இந்த பெரிய அளவில் நடத்த போகிற இந்த கூட்டத்திற்கு நீங்கள் பெரிய அளவில் சேரணும் அப்படிங்கிறதுக்கான சமிக்கையாக தான் 2 மாதத்திற்கு முன்னாடியே இந்த அறிவிப்பானது கொடுக்கப்பட்டது. அதே போல் எப்பொழுதுமே நாம் தமிழர் கட்சி உறவுகள் தன்னுடைய எல்லா வேலைகளையும் விட்டுட்டு, எந்த தலைபோகிற வேலையாக இருந்தால் கூட விட்டுட்டு கலந்துக்கிற 2 கூட்டத்தில் அவங்க மறக்காமல் கலந்துக்குவாங்க. அந்த 2 கூட்டமே, ஒன்று மாவீரர் நாள் பொதுக்கூட்டம், இன்னொன்று மே 18 இனவெழுச்சி பொதுக்கூட்டம். இந்த 2 பொதுக்கூட்டத்திலையும் எந்த கட்சியில் மன வருத்தத்தோடு இருக்கிறவங்க கூட அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பார்த்துட்டு போகிறது தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த அளவிற்கு இந்த மே 18 கூட்டமும் நவம்பர் 27 கூட்டமும் நமது நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகளின் உணர்வோடு கலந்துக்கிட்டு இருக்கிற கூட்டம். அதனால இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடுகள் இன்னொருத்தர் சொல்லி கொடுத்தோ அல்லது இன்னொருத்தர் வலியுறுத்தியோ ஏற்பாடு செய்ய வேண்டியதில்லை. அவங்களும் தன்னெழுச்சியாக ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய தெற்கு முனையாக இருக்கின்ற கன்னியாகுமரி தொடங்கி, அதே போல தமிழ்நாட்டினுடைய வடக்கு முனையாக இருக்கின்ற அங்கிட்டு ஆந்திரா பார்டர் கும்மிடிப்பூண்டி வரலையும் இந்த மே 18 பொதுக்கூட்டம் குறித்தான அறிவிப்புகள் அங்கங்கே சுவரொட்டிகளாக, சுவர் எழுத்துக்களாக, அறிவிப்புகளாக அனைவருக்கும் தெரியப்பட்டு விட்டது. அதே போல் இந்த கிழக்கு பகுதியாக இருக்கிற நாகப்பட்டினம், மேற்கு பகுதியாக இருக்கின்ற அந்த கோயம்புத்தூர், இது எல்லா 4 மூலைகள்லையும் தமிழ்நாடு முழுமைக்கும்
அனைத்து தொகுதிகளிலும், அனைத்து பகுதிகளிலும், அனைத்து மாவட்டத்திலையும் இந்த மே 18 கூட்டம் குறித்தான அறிவிப்புகளும் அதற்கான செய்திகளும் அந்த இடம் குறித்தான செய்திகளும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு விட்டன. இப்போ வந்து குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையிலிருந்து அலைபேசியில் கூப்பிட்டு ஒவ்வொரு தொகுதி சார்ந்த உறவுகளுக்கும், ஒவ்வொரு மாவட்டம் சார்ந்த உறவுகளுக்கும் நீங்கள் எத்தனை பேரை அழைச்சிட்டு வருவீங்க, என்ன மாதிரியான திட்டமிடல் இருக்குது அப்படின்னு கேட்பது தான் இதுவரையிலையும் வழக்கமாக இருந்தது. ஆனால் இப்போ பாருங்க அந்த நிலை மாறி இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், காவல்துறையினுடைய கியூ பிரான்ச் அமைப்பு ஒவ்வொருத்தருக்கும் அலைபேசியில் தொடர்பு கொண்டு கோயம்புத்தூரில் நடக்க இருக்கின்ற அந்த கூட்டத்திற்கு உங்கள் தொகுதி சார்ந்து எத்தனை வாகனத்தில் நீங்கள் போகிறீங்க, உங்கள் தொகுதியிலிருந்து எத்தனை நபர்கள் போவீங்க, தோராயமான ஒரு கணக்கை சொல்லுங்கள், தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் புள்ளி விவரம் கொடுக்க வேண்டியிருக்கு, நீங்கள் அங்கே போக வேண்டிய ஆட்களினுடைய எண்ணிக்கையை பொறுத்து தமிழ்நாடு அரசுக்கான புள்ளி விவரங்களை நாங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு. சரி, நமக்கு தெரிஞ்ச கியூ பிரான்ச்சுக்காரங்க இருக்கிறாங்க, அதனால நம்ம தொகுதியில் மட்டும்தான் கேட்குறாங்க அப்படின்னு நினச்சா, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவும் இந்த கருத்து கேட்பு, அதாவது எண்ணிக்கையை விசாரிக்கிறது தமிழ்நாடு அரசின் தரப்பிலே நடந்திருக்கின்றது. இதிலிருந்து நமக்கு புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, நாம் பெரு அளவில் கூட போகின்ற இந்த கூட்டம் குறித்து தமிழ்நாடு அரசுக்கான கவனமும் நம் மீது திரும்பியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதே போல் இதில் எதிர்பாராததை என்னத்தை எதிர்பார்க்கணும், நாம் தமிழர் கட்சியினுடைய மே 18 கூட்டத்தில் என்னத்தை எதிர்பார்க்க முடியும். எப்பொழுதுமே ஈழத்தில் நடந்த படுகொலை குறித்து அண்ணன் சீமான் அவர்கள் பேசுவார். அதே போல் அந்த படுகொலையில் நாம் பட்ட பெருந்துயரத்தை பற்றி பேசுவாங்க. அதே போல் இந்த பெருந்துயரத்தின் அடிப்படையில் இங்கே இருக்கின்ற அரசியல் கட்சி ஒவ்வொன்றும் நமக்கு செய்த தீங்குகள் குறித்து பேசுவாங்க. இந்த மூணையும் பேசிட்டு இந்த தீங்குகளிலிருந்து இந்த பெருந்துயருக்கான தீர்வை நோக்கி நாம் எவ்வாறு நகரப் போகிறோம் அப்படின்னு பேசுவாங்க. இது எல்லா மே 18 கூட்டங்கள்லையும் அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்து வைக்கின்ற அந்தந்த காலகட்டத்திற்கான செய்திகளை சுமந்த ஒரு பேச்சினுடைய கருவாக இருக்கும். இந்த முறை இந்த எதிர்பாராததை எதிர்பார்க்க வேண்டும் அப்படின்னு நாம் என்ன நினைக்கிறோம், இதில் அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப ஆர்வமாக எந்த விடயத்தை வெளிப்படுத்த போகிறாரு அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த நிலை இருக்கு இல்லையா, 15 ஆண்டு கால நாட்களை சுமந்து, அதாவது 2009 இப்போ நம்ம 15வது மே 18 நினைவேந்தல் பொதுக்கூட்டத்தையும் இன்னவெளிச்சி பொதுக்கூட்டத்தையும் நம்ம நடத்தியிருக்கிறோம். 15 வருஷம் கடந்து வந்துட்டோம். இந்த 15 வருஷத்தில் நாம 2016, 2019, 2021, 2024 இந்த தேர்தலில் நாம் சந்தித்த அனுபவங்கள், நம்ம எதிர்கொண்ட பிரச்சனைகள், அந்த பிரச்சனையை நாம் எதிர்கொண்டு இப்போ தமிழ்நாட்டின் 3வது பெரிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்கின்ற நிலை, அதே போல உறுதிப்படுத்தப்படாத சின்னங்கள்ல தொடர்ந்து நின்று போராடி சண்டை போட்டு இன்னைக்கு இந்திய தேர்தல் ஆணையமே உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சின்னத்தை வழங்கி இருக்கின்ற அந்த நிலை, இந்த 2 நிலையிலையும் 15 ஆண்டு காலமாக உழைத்த உழைப்பினுடைய பெரும் பயனோடு ஒரு மேடையில் அண்ணன் சீமான் அவர்கள் நிற்கும் பொழுது என்னென்ன அறிவிப்பு வரும், என்னென்ன மாதிரியான எதிர்கால திட்டங்கள் வரும், என்னென்ன மாதிரி இதை கொண்டுட்டு போக போகிறோம், 2026 தேர்தலில் நாம் என்ன மாதிரி இந்த நடைமுறைகளை பின்பற்ற போகிறோம், இன்னும் சொல்ல போனால் தேர்தலை எப்படி அணுக போகிறோம், தேர்தலை நாம் எப்படி அணுகுவது, இது போன்ற எல்லா செய்திகளையும் அந்த மேடையானது வெளிப்படுத்த இருக்கின்றது. இதையெல்லாம் தாண்டி இந்த மே 18 இனவெளிச்சி பொதுக்கூட்டத்திற்கு பல்வேறு நாடுகளிலிருந்தும் உறவுகள் கொண்டிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து நான் இந்த கூட்டத்துக்காக வந்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த கூட்டத்தில் நான் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் விடுமுறை எடுத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நமக்கு தொலைபேசி வழியாகவே நிறைய உறவுகள் தொடர்பு கொண்டு பேசுவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த நிலையில தான் இந்த பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கின்றது. இது பொதுக்கூட்டம்னு சொல்ல முடியாது, இது ஒரு பெரிய மாநாடு. நம்ம 2026 தேர்தலுக்கான மாநாடா, முன்னோட்டமான காட்சியா இந்த மாநாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை. அதுக்கு ஒரு தனித்த மாநாடு நடைபெற்றாலும் அதற்கு ஆச்சரியம் இல்லை. ஆனால் இது அந்த மாநாட்டிற்கு சற்றும் குறைவில்லாத ஒரு கூட்டத்தோடு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கின்ற உறவுகளை வரவழைத்து நாம் பெற்ற வெற்றியினுடைய முகத்தை, நான் அது வெற்றின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் ஒரு கட்சி உயர்ந்து நிற்பது, அதற்கென்று தனித்த சின்னம் வழங்கி நிற்பது, அதுவும் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை சுமந்து நிற்கின்ற ஒரு கட்சிக்கு இந்த நிலை வந்திருப்பதுங்கிறது ஒரு சாதாரண நிலையினான உழைப்பினால் வந்ததில்லை, ஒரு அசாத்திய உழைப்பினால் வந்தது. இந்த அசாத்திய உழைப்பை முன்னெடுத்து நடத்தி காட்டியவர் அண்ணன் சீமான். இது அண்ணன் சீமான் அவர்களினுடைய வழிகாட்டுதல் பேரில் உழைத்த ஒவ்வொரு
ஒவ்வொருத்தருக்கும் இந்த 15 ஆண்டு கால வரலாற்று பெரும் பயணத்தில் பங்கு இருக்கு. நாம் பெற்று நிற்கின்ற உயரத்தில் பங்கு இருக்கு. அதுலெல்லாம் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு எல்லாவற்றுக்கும் முகம் கொடுத்து எல்லாவற்றையும் சமாளித்து நம்மளை ஒரு மிகுந்த நேர்மையோடு மிகுந்த அதாவது எந்த இடத்துலையும் தலை குனிந்து நின்றுவிடக் கூடாத அளவிற்கு ஒரு கட்சியினுடைய உறவுகளை வழிநடத்தி கொண்டுட்டு போனவர் அப்படின்னு பார்த்தா அண்ணன் சீமான் மட்டும்தான். அந்த நிலையில இந்த கூட்டம் நடைபெறுது. அதை தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். இந்த கூட்டத்தில் ஏன் என்னத்துக்கு முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு சொன்னால், நாம் நினைச்சது ஒரு சின்னம் பறிக்கப்பட்டு இருக்கும் பொழுது ஒரு பொதுக்கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசினது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு, நீ விவசாயி சின்னத்தை என்கிட்டேருந்து பறிச்சிட்டேன்னு நினைக்கிறியா, நீ என்கிட்ட கொடுக்காம அந்த சின்னத்தை வேற யாருக்கிட்ட கொடுப்பேன்னு நான் பார்க்குறேன், விவசாயி சின்னத்தை மீட்காமல் நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு திறந்தவெளி மேடையில் அண்ணன் சீமான் அவர்கள் சவால் விட்டுருப்பாரு. அந்த சவாலை சாத்தியப்படுத்தி விட்டு சந்திக்கின்ற முதல் மேடை இது. அதனால தான் இந்த மாநாட்டை நம்ம ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடுன்னு சொல்றதுக்கு காரணம்னா, தான் முன்னே இருந்த எல்லா தடைகளையும் அடித்து நொறுக்கிவிட்டு நாம் சந்தித்த சவால்களை எல்லாம் வென்று முடித்துவிட்டு நமது தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் சந்திக்கின்ற முதல் மேடை இது. சின்னம் உறுதியான பிறகு சந்திக்கின்ற முதல் மேடை, நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்கின்ற உயர்ந்த நிலையை அடைந்த பிறகு நமக்கென்று சின்னம் வழங்கப்பட்ட பிறகு சந்திக்கின்ற முதல் மேடை. அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்ட மேடை அப்படின்னு தான் நம்ம இதை எடுத்துக்கணும். அதனால தான் இந்த மேடையும் இந்த மாநாடும் இந்த இடமும் அந்த கூட்டமும் மிகப்பெரிய கவனம் பெறுகிறது. அதனால எனக்கு தெரிஞ்சு நாம் சொல்ல வேண்டியதில்லை, இந்த காணொலி பதிவு வாயிலாக இங்கே தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கின்ற உறவுகள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் என்று நாம் கேட்க வேண்டியதில்லை. அங்கங்கு தயாராக்கிட்டாங்க. ஒவ்வொரு தொகுதி வாரியாக பேருந்துகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு தொகுதி வாரியாக அதாவது இப்போ கட்சி மாவட்டமாக பிரித்த பிறகு ஒரே தொகுதியை பல கட்சி மாவட்டங்களாக பிரித்த பிறகு ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவும் இந்த பேருந்துகள் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அதனால் வர இருக்கின்ற மே 18 இனவெளிச்சி பொதுக்கூட்டமானது, நாம் இது ஒரு பொதுக்கூட்டங்கிற பெயரளவில் நம்ம வச்சுருந்தாலும் இது மிகப்பெரிய மாநாடாக மாற்றி காமிப்பதற்கான எல்லா வேலைகளையும் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். அதே போல் நேற்று முன்தினமே, அதாவது 2 நாட்களுக்கு முன்னாடியே அந்த மேடை அமைப்பு பணி, அங்கே இருக்கின்ற மேடை அமைப்பு எல்லா ஒழுங்குகளுமான வேலைகள் தொடங்கப்பட்டு விட்டது. எனக்கு தெரிஞ்சு இன்று இரவுக்குள்ள மேடை அமைப்பு பணி மற்ற பணிகள் எல்லாம் ஒரு 90% முடிவடைஞ்சிடும். எப்பயுமே ஒளி அமைப்பு அந்த மெல் விளக்குகள் எல்லாம் முத நாள் தான் போடப்படும். ஏன்னா மழை வருகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை முத நாள் பயன்படுத்துவாங்க. மற்றபடி மிகப்பெரிய அளவிலான திறந்தவெளி திடல்ல இந்த மே 18 இனவெளிச்சி பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கின்றது. நாம் ஒரு தமிழ் இனமாக நாம் செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு நாம் நினைக்கிறது என்னன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய முற்றுமுழுதான இலக்கு அப்படின்னு நான் நினைக்கிறது, நான் இப்போ தனிப்பட்ட முறையில் நான் நினைக்கிறது தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை பெறுவதோடு முடிந்து விடுவதில்லை. மாறாக இந்த கட்சி எப்படி உதயமானதோ, எதற்காக உதயமானதோ, இனவெளிச்சி இப்போ அந்த இனப்படுகொலையினுடைய பேரழிவில் உதயமான இந்த கட்சி அந்த இனப்படுகொலைக்கு நியாயம் கேட்காமல் ஓய போறதில்லை அப்படிங்கின்று நான் புரிந்து கொண்ட வகையில் தனித்தமிழீழ சோசலிச குடியரசு மலர்ச்சி ஒன்றுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய முழுதான இலக்கு. அந்த இலக்குக்கான முதல் படியாக நாம் பார்க்கிறது தமிழக அரசினுடைய இறையாண்மை பொருந்திய அரசினுடைய அதிகாரத்தை பிடிப்பது. இப்படி தான் நான் பார்க்கிறேன். அதிகாரத்தை பிடிப்பதோடு முடிந்துவிடவில்லை வேலை, அதிகாரத்தை பிடிப்பதில் தான் தொடங்குகிறது தனித்தமிழீழ சோசலிச குடியரசு வளர்ச்சிக்கான வேலை அப்படிங்கிறத நான் புரிந்திருக்கிறேன். அதே போல தான் எல்லாருமே அந்த ஒரே சிந்தனையில், ஒற்ற சிந்தனையில் தான் எல்லாரும் இருப்பதை என்னால் உணர முடிகிறது. அதன் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள், நாம் தமிழர் கட்சியை நேசிக்கின்ற உறவுகள், தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற உறவுகள், அதே போல தமிழீழத்தை நேசிக்கின்ற உறவுகள் அனைவரும் மறக்காமல் ஒன்று கூட வேண்டிய இடம் கோவை கொடிசியா மைதானம். இந்த எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என்பதற்கு மிக முக்கியமான காரணம், இதுவரை பார்த்திராத செயல் திட்டங்களோடு அண்ணன் சீமான் அவர்கள் அந்த மேடையை சந்திக்க இருக்கிறார். அதனால் நாம் இதுவரை சந்தித்திராத ஒரு அண்ணன் சீமான் அவர்களினுடைய பேச்சை அந்த மேடையில் நாம் சந்திக்க இருக்கிறோம் என்பதை பதிவு செய்து உங்கள் அனைவரையும் மே 18 இனவெளிச்சி பொதுக்கூட்டத்தில் சந்திப்பேன் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம். வணக்கம்.